சாமி, எல்லா கேஸையும் நீயே பார்க்காத. உன் வித்திய 4 பயலுக்கு கத்து கொடு. என்ன பயந்துராத, அந்த நேரத்துல சொல்லல. இல்ல யாருல பேசுறது? அண்ணே, உன் பக்தன் குலகுமார் பேசுறேன். மும்பைல இருந்து கட்டதர பயல எல்லா இடத்துலயும் தேடி தேடி பார்த்துட்டேனே. பையன் எங்கேயும் சிக்கல. பொழுதோட ரயில பிடிச்சி கிளம்பி வந்துட்டுமானே. தெய்வமே, ரொட்டி தின்னு நாக்கே செத்து போச்சு தெய்வமே. ஏல பேசுறத நிறுத்தல. கட்டதொர பையன் மும்பைக்குள்ளதானே இருக்கான். அவன் கதையை முடிக்காம நீ தூத்துக்குடி டவுனுக்குள்ள கால வச்ச, நீயே செத்து போயிருப்ப. வணக்கம் மகா. அவிய வந்துட்டாவ. மல்லிகா பேரை கேட்டியாமல்ல? இதான் மகா, ஆளை பாத்துக்க. மா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் தனத்துக்கு பக்கத்து கடையில செருப்பு எடுத்து கொடுத்துட்டு வரேன். வா போயிட்டு வந்துடும். பேசிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. என்ன பேச போறிய? இல்ல, எசுக்கு என்ன சொன்னவல்ல, அதான் கேட்டேன். குடிங்க, தனத்துக்காக ஆர்டர் பண்ணதான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டா? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாவ, எதிர்த்தாப்புல இருக்கிறவ மனசுல இருக்கிறத கரெக்டா சொல்லிடுவேன்னு. சொல்லட்டா? சொல்லிடுவேன். உங்க ஃப்ரெண்டு குழந்தை யாருக்காவது டியூஷன் எடுக்கணுமா? நான் டியூஷன் எடுத்தா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துருவாவ தெரியுமா? தப்பு 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 தப்பு. இப்ப கரெக்டா சொல்லிடுறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன காதலிக்கிறாங்களா? இல்ல நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? உங்களை பார்த்தா அவ்வளவு கேன பையன் மாதிரி தெரியலையே. கேன பையதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணணும். உசுறு இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் சேர்ந்து வாழணும். நான் ஒண்ணு கேன சிரிக்க இல்ல. தனத்த மாதிரி பொறுக்கு பையில கல்யாணம் பண்ண. படிச்ச கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ எவனை கல்யாணம் பண்ணாலும் நான் தான் உன் புருஷன். தனம் சமைச்சு நீ சாப்பிட்டது இல்லையே? அம்புட்டு கை பக்கம் சாப்பாட்டை போடுப்புல. அசிங்கப்படுத்தி புட்டியல. மனசுக்கு பிடிச்சவகிட்ட போய் தான் ரவுடித்தனம் பண்றதாக்கும். பள்ளிக்கூடத்துல அம்புட்டு டீச்சருங்க மத்தியில வச்சு மானத்தை வாங்கிட்டா. இதுக்குதான் 2 பேரையும் சந்திக்க வச்சமாக்கும். என்ன வார்த்தை அது? எவனை கல்யாணம் பண்ணாலும் நான் தான் உன் புருஷன் சொன்னியலா? சரி விடு. நீங்க பேசாதீங்க. இவைய பாட்டுக்கு அந்த புள்ளைய அரட்டி விட்டுட்டாவ. அவ அவிய அப்பா கிட்ட போய் கண்ணை கசக்கி இருக்கா. அவிய என்னடானா மல்லிகாவுக்கு திருச்செந்தூர்ல மாப்பிள்ளை பார்த்து நாளைக்கே பேசி முடிக்காங்க. யார் என்ன நினைச்சாலும் தலையெழுத்துப்படி தானே நடக்கும். என்ன வேலைக்கு போற பிள்ளைக்கு திடீர்னு கல்யாணம் பேசி முடிக்கிய? வந்திருக்க மாப்பிள்ளை திருச்செந்தூரா. பேரு முருகனா. 2 பொண்டாட்டிக்காரனா இருக்க போறாண்டி. பேச முடியல. மல்லிகாவை சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிங்க. இந்த மாதிரி செய்ய மாட்டேன். அடிச்சதுக்கு மன்னிச்சிரு. மல்லிகா மேல இருக்கிற விருப்பத்துல தான் நீ நிச்சயதார்த்தத்தை தடுத்தியோன்னு நினைச்சேன்.
அப்புறம் தான் தெரிஞ்சது வந்த பையலுக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு. இவன் மேல இருக்கிற வெறுப்புல அவ வாழ்க்கையை அழிச்சுக்க வேணான்னு சொல்லு. பக்கத்துல இருக்கிற என்னாலேயே அவளை இப்பதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. உன் சேக்காளியையும் அவ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவ வாழ்க்கையை காப்பாத்தின உன்னை ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன்னு சொன்னா. பாராளுமன்ற தேர்தல் வரப்பெல்லாம் ஜெயிக்க போற கட்சியா பார்த்து எம்பி சீட் வாங்கிடுறிய, அது எப்படியா? அதை விடுலிங்க. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த தடவையும் என் தொகுதியில நான் தான் ஜெயிக்கணும். அதுக்கு காணிக்கையா இந்தா இத புடி. வர்றேன். அப்ப நான் வரட்டா? ஏலே வண்டி ஏறா இல்ல நிக்கா. மகா இந்த எண்ணெயாவது குடி. இல்ல எல்னியா எனக்கும் கொஞ்சம் ஊத்துல. எதையும் விட்டு வைக்காத. ஊர்ல எப்பா எல்னியா இது? இல்ல சக்காளி எல்னிக்குள்ள 7 ஊத்தி 8 வேலை பாத்துட்டியல. 8 வேலை இடத்த பிடிக்க பண்ணாதான் தப்பு. ஒட்டப்புள்ள மனசு பிடிக்க ரூட்டு கொடுத்தா தப்பே கிடையாது. இவனையும் கவுத்து புட்ட. மக்கா மனசுக்கு என்ன படுதோ அது மலை செய்யல. சொல் பொருட்டு என்றால் என்ன? சொல் பொருட்டை பற்றி நம்ம பெரியவே சொன்னதை இப்ப பாப்போமா? ரை வந்து ரையை கொன்று ரயில் வைத்து தின்றது. இதன் முழுச்சொல் என்ன? முத்துவேல் நீ சொல்லு. தெரியாது டீச்சர். யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். டீச்சரே சொல்றேன், நல்லா கவனிங்க. நாரை வந்து ஐரையை பிடித்து பாறையில் வைத்து தின்றது. இதுதான் சொல் பொருட்டின் அர்த்தம். லிங்கம் கொடுத்து விட்டாவ. அம்புட்டும் சரக்கு மாத்தின காசு சந்தோஷமா இருக்க சொன்னாவ. அஜெக்டா பண்ணுங்க. வட்டா
அவங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? கேட்க சொல்லு. எசக்கி ஏன் கொன்னாவ? சாமி, காரணம் தெரிஞ்சாகணும். வாழ வேண்டிய பயிலுக்கு அம்புட்டு பேர் வாக்கரிசி போட்டுட்டோம். கடவுளை கூட நம்பல, உன்னை மட்டும்தான் நம்பினா. போலீஸ் எசக்கியை சுட போறது உனக்கு தெரியுமா தெரியாதா? சாமி, தெரியும் சொல்லு. அப்ப ஏன் நீ அவனை காப்பாத்தல? சொல்லு. கல்யாணத்தன்னைக்கு அந்த பையல காவு கேட்டாவ. அன்னைக்கு காப்பாத்துன, இன்னைக்கு கொடுத்துட்டேன். கும்பிடுற சாமிக்கு ஆடு கோடின்னு காவு கொடுப்பாவல்ல, அது மாதிரிதான் போலீஸ்காரவிய கேட்கிறப்பெல்லாம் என்கவுண்டருக்கு நான் காவு கொடுத்தாகணும். அதுதான் போலீஸ்க்கும் எனக்கு இருக்கிற ஒப்பந்தம். இன்னைக்கு எசக்கி, நாளைக்கு நீயாவும் இருக்கலாம். எசக்கி சாவ போறது சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் செத்து அவனை காப்பாத்திருப்பேன். மன்னிச்சிடு, இதுக்கு கண்டிப்பா நான் பதில் சொல்வேன். உன்னை இங்க வர சொன்னது என் புருஷன் சாவுக்கு பதில் கேட்டில்ல. மல்லிகா புள்ள உன்கிட்ட பேசணுமா, அதுக்காகத்தான். மறுத்து போன என் மனசுக்கும் காதலோட வலியும் சந்தோஷமும் தெரியும். பாத்து கீழே விழுந்துடாதீங்க. இந்த பக்கம் வாங்க. டீச்சர் சொல்றத கேட்கணும். தண்ணி பக்கத்துல யாரும் போவாதீங்க, ஓரமா விளையாடுங்க. சண்டை போடாம விளையாடுங்க. இங்கிட்டு வா. மெல்ல மெல்ல. இங்கே நிப்பாட்டல, வல்ல தரையை தட்ட போல. சோலி முடிஞ்சிருச்சுன்னு போன உடனே சரக்கு போட்டு மட்டும் ஏறாதீங்க. சரி மகா? தானே சொல்லியும் நீங்க என்ன வந்து பார்க்கல. பரவாயில்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் நினைப்பு பூரா உங்க மேல மட்டும்தான் இருக்கு. டீச்சர், கருவாப்பைய என்ன கடிச்சிட்டான் டீச்சர்.